எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிற மத அன்பர்களுக்கான மத நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. இவ்வாறான நிகழ்ச்சி எமது நாட்டுக்கு தேவை. ஒவ்வொரு மதத்தவர்களும் மற்ற மதத்தவர்களை மதித்து மற்ற மத கொள்கைகளை தெரிந்து நாங்கள் நல்லுறவோடு வாழ்வதற்கு இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி வழிசமைத்திருக்கின்றது. அதாவது இறைவன் ஒருவர், எல்லோருக்கும் பொதுவானவர் இறைவன். எனவே நாங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது முக்கியமல்ல. நாங்கள் எல்லோரும் மனித பிறவிகள். நாங்கள் இறைவனை அடைவதற்கு எந்தெந்த மதத்தில் பிறந்திருக்கின்றோமோ அந்தந்த மத கொள்கைகளையும் அந்த மத தர்மங்களையும் பின்பற்றி இறைவனை சென்றடைவதே எமது நோக்கம். எனவே எங்களது மதம் உயர்ந்த மதம், தாழ்ந்த மதம் என்ற பேதங்கள் எங்கள் மனதிலிருந்து அகல வேண்டும். நாங்கள் எந்த மதத்தில் பிறந்திருக்கின்றோமோ அந்த மதத்தின் கொள்கைகளை பின்பற்றி இறைவனை அடைவதுதான் எமது பிறவியின் நோக்கம். எனவே எல்லா மதங்களும் மனிதர்களை மனிதர்களாக வாழ வைப்பதற்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சில மதவாதிகள் மக்களிடையே பிழையான அர்த்தங்களை கருத்துக்களையும் கடந்த காலங்களில் வழங்கி இந்த நல் உறவான எமது இலங்கை நாட்டின் இன உறவுகளை விரிசல் அடைய வைத்திருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி ஏனைய மதத்தினர்களும் மற்ற மதங்களை பற்றி அறிந்து மற்ற மதத்தில் உடைய எமது சகோதரிகளோடு நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு நாங்கள் உதவலாம் அல்லது அவர்களோடு நாங்கள் எவ்வாறு எமது இலங்கை திருநாட்டை கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபடலாம். எனவே எங்களிடையே மத வேறுபாடு வேண்டாம். எல்லா மதங்களும் நல்ல விடயங்களைத்தான் கூறுகின்றது. எனவே நாங்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். மற்ற மதத்தவர்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு நாங்கள் புரிந்துணர்வாக வாழ்வதற்கு வழிசமைத்ததற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரோட பேர் என்னது? பேர் திருச்செல்வம். திருச்செல்வம். சகோதரர் திருச்செல்வம் அவர்கள் ஒரு ஆலோசனையை வச்சிருக்கிறீங்க. அது நாங்கள் மக்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட கேள்வியாக ஏதாவது ஒன்று முன் வச்சிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். அதாவது எந்த மதமும் மனிதர்களை மனிதர்களாக வாழ வழிசமைத்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஏனைய மதத்தினர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? சகோதரர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எல்லா மனிதர்களும் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மதங்களில் சொல்லப்படுகின்ற தத்துவங்களில் இறைவனை அடைவதற்குரிய ஒரு வழியை தான் சொல்கிறது. இந்த இறைவனை அறியக்கூடிய வழியை ஒவ்வொரு மதத்திலும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் மதங்களாக நாங்கள் பிளவுபட்டு இருந்தாலும் நாங்கள் மனித நேயத்தை கடைபிடித்து ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக வாழணும். அடுத்த மதத்தவர்களை நாங்கள் மதிக்கணும். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஊடாக இந்த சமுதாயத்துக்கு அடுத்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்றதை ஒரு கேள்வியாக கேட்டாரு. என்னுடைய அறிமுக உரையில நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த வரையில் நாங்கள் மதங்களுக்கு மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்யறதாக பரவலான மக்கள் நினைத்தாலும் மத ரீதியாக ஒரு நல்லிணக்கம் ஒருபோதும் ஏற்படாது. மத ரீதியாக பல கொள்கையில கோட்பாடுகள்ல பல வேறுபாடுகளோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கும், ஓரிரை கொள்கை கிடையாது, பல கடவுள்கள் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மதங்கள் இருக்கும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மதங்களில் கடவுள்கள் உருவாகி இருக்கலாம். இது போன்று பல்வேறுபட்ட வேறுபாடுகளோடு தான் இன்றைக்கு மதங்கள் பிளவுபட்டு இருக்குது. அப்ப மதங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்படி இணக்கம் ஏற்படுத்துறதா சொன்னா அது போலித்தனமாக ஒரு வாய் வார்த்தையாகத்தான் இருக்குமே தவிர உண்மையா யதார்த்தமாக நான் இஸ்லாமியராக இருக்கிறேன், நீங்க ஒரு இந்துவாகவும் இருங்கள் என்று யாராவது எனக்கு சொன்ன அதை எனக்கு கடைபிடிக்க முடியாது. நானா நினைச்சாலும் நானா விரும்பினாலும் எனக்கு அதை கடைபிடிக்க முடியாது. ஏண்டா இஸ்லாம் ஓரிரை கொள்கையை ஆணித்தரமாக சொல்கிறது. பல கடவுள் கொள்கை தவறு என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாமிய பார்வையில்.
அதே மாதிரி இந்து மதத்தை பொறுத்தளவுல அவங்களோட மத பார்வையில, அவங்களோட வேத நூல்கள்ல, அதே நேரத்தில் அவங்களோட நடைமுறைகள்ல பல கடவுள்களை ஆதரிக்கக்கூடியதாகவோ அல்லது ஒரு கடவுளை ஆதரிக்கக்கூடியதாகவோ ஒரு விதமான நிலைப்பாட்டில் இருக்கும். அது அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து அதிலே முழுமையாக நியாயத்தை கற்பிப்பார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. என்றாலும் இப்ப ரெண்டு விதமா மதங்களா இருக்கிற நேரத்தில் மதங்களாகவே நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் என்று சொன்னால் அது சாத்தியப்படாது. உதாரணமா சொல்வதாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இயேசுநாதரை கடவுளாக அல்லது கடவுளுடைய குமாரராக அல்லது பரிசுத்த ஆவியாக கருதக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மூன்று விதமான அந்தஸ்தை இயேசுநாதருக்கு கொடுப்பாங்க. ஆனா முஸ்லிம்கள் நாங்க என்ன அந்தஸ்து இயேசுநாதருக்கு கொடுத்திருக்கிறோம் என்றா, அவர் கடவுள் இல்லை, கடவுளுடைய குமாரர் இல்லை, பரிசுத்த ஆவியும் கிடையாது. ஆனா அவர் யாரு? இறைவனுடைய செய்திகளை பெற்று மனிதர்களுக்கு சொல்ல வந்த ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு இறை தூதர், அவர் இறைவனுடைய செய்தியை பெற்று மனிதர்களுக்கு சொன்னாரு என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் மத ரீதியாக நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று சொன்னா இயேசுநாதர் சம்பந்தமா எங்கட நிலைப்பாடு வேறு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு வேறு. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள தரப்பில் இருந்து நியாயங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் என்ற வகையிலிருந்து எங்களுக்கு அந்த நியாயங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. மார்க்கம் அப்படி கட்டளை இடல. அப்ப மதங்கள் மத்தியில நல்லிணக்கம் என்றது கிடையாது. ஆனா எதை பண்ணலாம்? இனங்கள் மத்தியில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு இனம் இன்னொரு இனத்தை வரம்பு மீறாமல் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி, அவர்களுடைய நடைமுறை விஷயங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, வேறு என்ன துறையை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அடுத்த மதத்தவர்களோடு அடுத்த இனத்தவர்களோட இணக்கமாக செயல்பட வேண்டும். இன ரீதியாக மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதநேயத்தை முன்னிறுத்து, மனிதர்கள் தான் நாங்கள் அனைவரும் கொள்கையாக பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கலாம். அரசியல்ல பிரிஞ்சிருக்கிறோம். ஒருத்தர் ஐக்கிய தேசிய கட்சி என்றுவாரு, ஒருத்தர் சுதந்திர கட்சி என்றுவாரு, ஒருத்தர் மக்கள் விடுதலை முன்னணி என்றுவாரு, ஒருத்தர் இடது சாரார் என்றுவாரு, இன்னொருத்தர் வலது சாரார். இப்படி ஒவ்வொரு தரப்புல ஒவ்வொரு விதமான கொள்கைகளை முன்வைப்பாங்க. ஆனா மனிதர்கள் என்ற வகையில ஒன்றுபடலாமா? இல்லையா? ஒன்றுபடலாம். அப்ப மனிதநேயம் என்ற அடிப்படையில், மனிதர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் உயிர் உள்ளவர்கள், நாங்கள் தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் இன ரீதியான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் என்று கேட்டால் அதுக்கு இஸ்லாம் எந்த வகையிலும் தடை விதிக்கல. ஆனா எந்த வகையில அதை அறிமுகப்படுத்தணும் என்று புரியல. மக்கள் இன ரீதியாக ஒற்றுமைப்படணும் என்றதை நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. இன ரீதியாக ஒற்றுமைப்படணும். ஆனா ஒற்றுமைப்படுறது எப்படி என்று புரியல. மனசுக்குள்ள தப்பான அபிப்பிராயங்களை வைத்துக் கொண்டு என்ன பண்றாங்க? ஒரு சில ஊர்களுக்கு போனா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு முஸ்லிம்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில ஊர்களுக்கு போனீங்கன்னா முஸ்லிம்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதே போன்று இன்னும் பல விதமான பிரச்சனைகளை நாங்க பார்க்கிறோம். இடம் விற்க மாட்டாங்க, கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்ப இதை இல்லாமல் ஆக்கணும்டா என்ன செய்யணும்? ஒற்றுமைப்படுங்க, மன ரீதியா ஒற்றுமைப்படுங்க, மத ரீதியா ஒற்றுமைப்படுங்க. சர்வ மத தலைவர்களை நாங்கள் ஒரு மேடையில இருந்து ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு உபதேசம் செய்வோம். அந்த மேடையில இருந்து எப்ப இறங்குறாங்களோ அப்பவே எல்லாம் தொலைஞ்சு போயிடும். மனசுல ஒன்றை வச்சு வாயில ஒன்று பேசுவாங்க. அப்படி இல்லாம புரிந்துணர்வு வரணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதனால இப்படி பண்றாங்க என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னா அப்ப உள ரீதியாகவே என்ன செய்யலாம்? அந்த இன ரீதியான ஒற்றுமையை ஏற்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்யறோம். இப்ப நாங்க பொதுவாக ஒரு வார்த்தையில அட்வைஸா பண்ணி போனா உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க முஸ்லிம்கள் ஏன் இப்ப ஹிஜாப் அணிகிறாங்க, முஸ்லிம்கள் ஏன் முகத்தை மறைக்கிறாங்க, நாங்க ஒரு விளக்கம் சொல்லுவோம். இதனாலதான் முகத்தை மறைக்கிறாங்க அல்லது இதனாலதான் முகத்தை மறைக்காம இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, இப்படி என்ன ஒரு விளக்கத்தை நாங்க சொல்லுவோம். சொன்ன உடனே நீங்க புரிஞ்சு கொள்வீங்க, அப்படியா, அப்ப இது சரியாக இருக்கிறது அல்லது தவறாக இருக்கிறது. சரியென்று கண்டீங்கன்னு சொன்னா அது அவங்களோட மதத்தை சேர்ந்த ஒரு காரியம். அதுல அவர்களுடைய தரப்பில் நியாயம் இருக்கிறது, நாங்கள் அதுல தேவையில்லாமல் மூக்க நுழைக்க கூடாது என்று விளங்கிடுவீங்க. இல்ல இது தவறாக இருக்கிறதே, இஸ்லாமும் இப்படி சொல்லவில்லையே என்று நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அதை எப்படி அணுகி திருத்தலாம், எப்படி அவங்கள சரி செய்யலாம், எப்படி அவங்களோட மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று அணுகுமுறைகள்ல கூட இந்த புரிந்துணர்வு வந்துச்சு வைங்க. அணுகுமுறைகள் முஸ்லிம்களே தவறு செய்தாலும், முஸ்லிம் சமுதாயத்தவர்களே தவறு செய்தாலும் அணுகுமுறைகள்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு தவறை சுட்டி காட்டுற நேரத்தில் நாங்க சட்டத்தை கையில் எடுக்காம, ஆதிக்கம் செலுத்தாம, எங்கட கருத்தை திணிக்காம,
அந்த சமுதாயமே அந்த கருத்தை சரி செய்து கொள்கின்ற அளவிற்கு எப்படி ஒரு அணுகுமுறையை அணுகலாம் என்ற அறிவு கூட என்ன செய்யலாம், இது போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைக்காததுனாலதான் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஒன்று தவற திருத்த தெரியல, அல்லது சரியா புரிஞ்சு கொள்ளல. அப்ப இந்த ரெண்டு நிலையை மாற்றப்படணும் என்று சொன்னா புரிந்துணர்வை ஏற்படுத்துறதை நாங்க வலியுறுத்துறோம். அதற்காக தான் இப்படி நிகழ்ச்சி. அப்ப நாங்க இவ்வளவு காலம் இது பண்ணலன்றதை நாங்க ஒத்துக்கொள்றோம். இவ்வளவு காலம் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, நாங்க உங்களுக்கு விளக்கம் சொல்றோம் என்று இலங்கையில நாங்க இவ்வளவு காலம் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணி இருக்கிறோம். இப்படி பரவலா பண்ணப்படல என்ற அந்த குறையை நாங்க ஒத்துக்கொள்றோம். அது இல்லாமல் ஆக்கணும் வேண்டாம். இப்ப காலத்துல தேவையை ரொம்ப உணர்ந்துட்டோம். நாங்க பல பிரச்சனைகள், இன பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க முகம் கொடுத்திருக்கிறோம், உயிர்களை இழந்திருக்கிறோம், அதே மாதிரி உடைமைகளை இழந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதற்கு பிறகும் நாங்கள் மௌனம் காத்தோம் என்று சொன்னா இந்த சமுதாய ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப தலை தூக்கி பல சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாங்க எக்காரணத்தை கொண்டும் இது செய்யறவங்க கூட ஒரு சில அரசியல் தலைவர்மார்கள் தான். அந்த அரசியல் லாபங்களை எடுத்துக்கொள்வதற்காக, தன்னுடைய வாக்கு வங்கிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற சில எஜெண்டாக்களை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதை நாங்க சரியா புரிஞ்சு கொண்டு நாங்க எங்கட அதே நேரத்தில் எங்க இன ரீதியான வழிமுறைகள் என்னன்றத, அந்த உள்ளங்களை இணைக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்றதை நாங்கள் ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்தலாம் என்றதை இது போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக அந்த கருத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால தான் இந்த நிகழ்ச்சிகளை செய்யறோம் என்றதை அந்த சகோதரருக்கு நாங்கள் பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.